பிரைஸ் லார்ட் கிட்ஸ். எல்லாரும் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டீங்களா? ஈவினிங் வந்து டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்தாச்சா? ஓகேவா? படிக்க உட்கார போறீங்க தானே? படிக்க உட்கார்றதுக்கு முன்னாடி 10 வசனம் வாசிக்கலாமா? ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மார்க்கர் இருந்தா பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா, அம்மா கிட்ட அம்மா எனக்கு ஒரு மார்க்கர் வாங்கிட்டாங்க எவ்வளோ கேக்குறீங்கல்ல. ஒரு வாரத்துல 4 பென்சிலை தொலைச்சிட்டு 5ஆவதா ஒரு பென்சில் கேட்போம்ல. அதே மாதிரி அம்மா கிட்ட எனக்கு இந்த மாதிரி ஒரு மார்க்கர் எனக்கு வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டுட்டு வாங்கி வச்சுக்கோங்க நாளையில இருந்து. இது எதுக்குன்னா, வசனம் வாசிக்கும் போது உங்களுக்கு எந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருக்கோ, இல்ல எந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த வார்த்தைய நீங்க எடுத்து இந்த மார்க்கரால ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? வாசிக்கலாமா? இன்னைக்கு ஆதியாகமம் அதிகாரம் வசனத்துல இருந்து 10 வரை வாசிக்க போறோம். ஓகேவா? ரெடியா? ரெடியா? எடுங்க பார்க்கலாம். பைபிள் எடுங்க. பைபிள்ல ஆதியாகமம் எங்க இருக்கு? ஆதியாகமம் ஃபர்ஸ்ட் அதிகாரம் அதுதான் இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும்ல, பைபிள்ல பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு 2 இருக்குன்னு தெரியும் தானே? இப்ப நம்ம ஆதியாகமம் எங்க இருக்கு? புதிய ஏற்பாடுல தானே இருக்கு. எடுத்துட்டீங்களா? புதிய ஏற்பாடுல எடுத்துட்டீங்களா ஆதியாகமம்? இல்லையா? பழைய ஏற்பாடுல இருக்கா? ஓகே, நீங்க எல்லாம் குட் கேர்ள் அண்ட் பாய்ஸ். கரெக்டா? ஆதியாகமம் பழைய ஏற்பாடுல இருக்கு. பழைய ஏற்பாடுல பக்கம் நம்பர் 1 எல்லாரும் எடுத்துக்கோங்க பார்க்கலாம். ஆதியாகமம் அதிகாரம் 1ல இருந்து 10 வரை வாசிக்க போறோம். இப்போ எல்லாரும் பைபிள் கையில வச்சிருக்கீங்க தானே? இல்ல நான் பார்க்க மட்டும்தான் ஆன்ட்டி போறேன், இல்ல பார்க்க மட்டும்தான் கேட்க மட்டும் தான் ஆன்ட்டி போறேன், இல்ல கேட்க மட்டும்தான் செய்ய போறேன் அக்கா அப்படின்னா நோ, அடி வாங்குவீங்க. பைபிள் கையில எடுங்க, வாசிக்கலாமா? ரெடி? 1 2 3. ஆதியாகமம் அதிகாரம் 1லிருந்து 10 வரை. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் தண்ணீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். மாலை நேரமும் விடியற்காலமுமாகி 1ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் தண்ணீரின் நடுவே ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும், அது தண்ணீரினின்று தண்ணீரை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற தண்ணீருக்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற தண்ணீருக்கும் பிரிவுண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். மாலை நேரமும் விடியற்காலமுமாகி 2ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற தண்ணீர் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த தண்ணீருக்கு கடல் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். ஆமேன். 10 வசனம் வாசிட்டீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ தேவன் முதல்ல என்ன படைச்சாங்க? வெளிச்சம். மறக்க கூடாது. இதுல இன்னொரு வசனம் இருக்கு. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல. நீங்கெல்லாம் குட்டி பாப்பாவா 2 வயசு 3 வயசு 4 வயசுல இருக்கும்போது மொத நீங்க மனப்பாடம் பண்ண வசனம் என்ன தெரியுமா? நீங்க சொன்ன வசனம் என்ன தெரியுமா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். இதுதான் நீங்க குட்டி பாப்பாவா இருக்கும்போது நீங்க படிச்ச மனப்பாடம் பண்ண வசனமா இருக்கும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்க அம்மாட்ட கேட்டு பாருங்க. அம்மா, நான் வசனம் என்ன வசனம் சொன்னேன்னு அம்மா கிட்ட கேட்டு பாக்குறீங்களா? கேளுங்க. அப்புறம் நீங்க இந்த ஹைலைட்டர் வச்சு உங்களுக்கு பிடிச்ச வார்த்தையை கண்டிப்பா ஹைலைட் பண்ணிருப்பீங்க தானே? நான் என்ன தெரியுமா ஹைலைட் பண்ண போறேன்? வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சம் இந்த வார்த்தையை தான் நான் என் பைபிள்ல ஹைலைட் பண்ண போறேன்.
நீங்க என்ன வார்த்தை ஹைலைட் பண்ணிருக்கீங்கன்னு அம்மா கிட்ட சொல்லி இல்ல கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஓகேவா? சமத்து பிள்ளையா போய் அழகா ஹோம்ஒர்க் எல்லாம் படிச்சு முடிங்க பார்க்கலாம். பாய் 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 பாய்.